அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நீங்கள் எல்லாம் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நானும் நன்றாகவே இருக்கின்றேன். இன்றைக்கி ஒரு ஜோதிட தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இரட்டை குழந்தை அவங்களுக்கு ஜாதகம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதல் குழந்தை, அதுக்கு அடுத்து இரண்டாவது குழந்தை, அடுத்தடுத்து ஒரு நிமிட இடைவெளியிலையோ அல்லது 2-3 இடைவெளியிலையோ குறைந்த பட்சம் 10 நிமிட இடைவெளியில் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு ஜோதிடர்கள், அதாவது நாம் எப்படி ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னா, முதல் குழந்தையுடைய லக்கணத்திற்கு பலன் எடுத்திய பின் எல்லாமே சொல்லிடலாம். அப்போ முதல் குழந்தைக்கு ஒரு தோராயமாக மேச லக்கணம் அப்படின்னு வச்சுக்கலாம். மேச லக்கணம் கடகராசின்னு வச்சுக்கலாம். அப்போ இரண்டாவது குழந்தைக்கும் அதே மேச லக்கணம் கடகராசி சொல்லணுமா அப்படின்னா ராசி சொல்லி தான் ஆகணும். லக்கணத்துக்கு அப்படின்னா மேச லக்கணத்துக்கு 3ஆம் வீடு சகோதரனை பற்றிய சொல்லக்கூடிய வீடு. அப்போ அந்த சகோதரை பற்றிய அந்த வீட்டை நாம் சொல்லலாம். அப்போ 3ஆம் வீட்டை என்ன சொல்லலாம்? மேசம், ரிஷிபம், மிதுனம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இரண்டாவது குழந்தைக்கு மிதுன லக்கணமாக எடுத்து பலன் சொன்னால் 100க்கு 100 சரியாக வரும். இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரே லக்கணத்தை வச்சு அப்படியே பலன் சொல்லிகிட்டே வராங்க. இந்த முறை கண்டிப்பாக சரி வரல. நான் நிறையா ஜாதகங்கள் ஆய்வுக்கு எடுத்திருக்கேன். ஆய்வுக்கு உண்டான விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். எடுத்து பார்த்தா நான் இப்படி தான் நம்ம கிராமத்தில் நாங்கள் ஜோதிடம் அப்படின்னா இதுக்கு தகுந்தால் போல் தான் பலன் சொல்ல முடியும். தற்சமயம் என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் மகனுக்கு இரட்டை குழந்தை, அவருக்கு பிறந்திருக்கு, பையன் 1 பொண்ணு 1. அப்போது நான் ஜோதிடம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்திற்கு முதல் குழந்தை பெண் குழந்தை என்று சொன்னார்கள். இந்த குழந்தை பரவாயில்ல, நல்லா இருக்கும். இரண்டாவது குழந்தையாக ஆண் குழந்தை அப்படின்னாங்க, அது ஐசியூவில் இருக்கும் அப்படின்னு. என்னங்கய்யா, நாங்கள் வேறு பக்கம்லாம் பார்த்தோம், அங்கேயே ஆஸ்பத்திரி பக்கமாக ஒரு ஜோதிடத்தையே கொடுத்து பார்த்தோம், ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றமாக சொல்கிறீங்க, இது எப்படிங்கய்யா அப்படின்னு சொன்னேன். நாம் எப்பயுமே ஒரு ஜோதிடத்தில் மறைமுகமாக வச்சு நாம் சொல்கிறது இல்லை. ஐயாக்கிட்ட இப்படி சொன்னேன், ஐயா இந்த ஜாதகத்துக்கு இது மாதிரி தான், இந்த குழந்தைக்கு இந்த லக்கணத்தை வச்சு பலன் சொன்னேன், அதனால தான் இப்படி துல்லியமாக என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஐயா உண்மையாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொன்ன. அப்படி அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா பெண் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னேன், ஆண் குழந்தை ஐசோல இருக்குன்னு சொன்னேன். இந்த குழந்தை நடக்கிற வயசில் 2 வருஷமா 3 வருஷமா எப்பயே இருக்கும்போது நடக்கிற வயசில் இந்த பையன் மட்டும் வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு விபத்து, ஏதோ ஒரு விலை வரும், பையனை பத்திரமா பார்த்துக்காங்க அப்படின்னு. அவங்க பார்த்திங்களா அப்படியா அப்படின்ட்டு அது மறந்துட்டாங்க. இவங்க காரு பார்த்திங்கன்னா ஏதோ விட்டு போகும்போது குழந்தைகிட்ட அந்த போகும்போது வழி அனுப்புவாங்க, குழந்தைங்க வழி அனுப்புவாங்க. நம்ம காரில் போகும்போது வழி அனுப்புவாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வழி அனுப்பிட்டு வரும்போது இவர் கார் ஏறி ரிவேர்ஸ் எடுக்கும்போது அந்த குழந்தை விபத்துக்குள்ளே சிக்குது. ஓகேண்ணா, அதாவது நாம் போட்ட அந்த துல்லியமான கணக்கின் பிரகாரம் இதை நாம் சொல்லலாம். இது இன்னும் நிறையா ஜோதிடர்களாக இருக்கட்டும், ஓகேண்ணா, இல்லை கை தேர்ந்த ஜோதிடர்களாக இருக்கட்டும், அவங்க எப்படி பார்க்குறான்னு தெரியாது. ஆனால் இதுமாரி பலன் எடுத்து பாருங்கள்.
அது வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த ஜாதகத்துக்கு வந்து இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக வந்து அந்த ஜாதக ரீதியாக பலன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் இரட்டை குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய முறை. எடப்பாடியிலிருந்து பழனி முருகன் ஜோதிட நிலையம். என்னுடைய தொலைபேசி எண் 98 65 73 69 42. என்னை ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக பார்க்கும் நபர்களுக்கு குறைந்த கட்டணங்களும், ஆன்லைன் மூலமாக பார்க்கும் ஜாதகங்களுக்கு 501 ரூபாயும், வெளிநாடு சாதங்களுக்கு 2001 ரூபாயும் நான் கட்டணமாக நிர்ணயித்து ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, மறுபடியும் என்னுடைய தொலைபேசி எண்ணை சொல்கிறேன். 98 65 73 69 42. நன்றி, வணக்கம்.